சீமானாவது எப்படி? ஹவ் டு பிகம் சீமான்? கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான். பட் சீமான் ஒரு நடிகர் இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் அரசியல்வாதியாக கவனம் பெற்று பல சர்ச்சைகளையும் அவர் சுற்றி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும். பல சர்ச்சைகளுக்கு அவரும் காரணமாக இருக்கார் அப்படிங்கிறது மறக்க முடியாது. ஓகே, நமக்கு இப்போது இது கொஞ்சம் அந்த டாப்பிக்லாம் தள்ளி வச்சு சீமானுடைய அரசியல் வளர்ச்சியும் குறிப்பாக சீமான் இவ்வளவு தூரம் கவனம் பெற்றதற்கு அவருடைய மேடை பேச்சுகள் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சீமானுடைய அந்த மொழியாடல் மேடை பேச்சுக்கள் எப்படி சாமானியர்களை கவர்ந்து அவருக்கான வாக்கு வங்கியை உயர்த்தி அவருக்கான வாக்காளர்களையும் தொண்டர்களையும் உருவாக்குச்சு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான 5 பாயிண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக அரசியல் களத்தில் முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போது அதிகமாகவே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சீமானுடைய மொழி எப்படி இளைஞர்களை கவர்ந்தது அப்படிங்கிறது தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வரைக்கும் அரசியல் தலைவர்கள் யாருமே கையாளாத சாமானியர்களுக்கு நெருக்கமான ஒரு பேச்சு மொழியை தான் சீமான் கை கொண்டார் அப்படின்னே சொல்லணும். ஸோ இது அவருடைய மேடை பேச்சுக்களை தொடர்ந்து கவனித்து வரவங்களுக்கும் இல்லை அவருடைய பேச்சுக்களை சோஷியல் மீடியாவில் மீமாவோ பார்க்குறவங்களுக்கும் அவர் வைரல் கண்டென்ட்டாக ரீலாக பார்க்குறவங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும். ஸோ வெகுஜன மக்களுக்கான நல அரசியலிருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சாமானியர்கள் அரசியல் பேசுவதையே தவிர்த்து அது ஒரு பெரிய அறிஞர்களுக்கானது படித்தவங்களுக்கானது அப்படிங்கிற போக்கையெல்லாம் மாற்றினதில் சீமானுடைய பேச்சு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட வாக்கு செலுத்துறத தவிர அரசியல் விருப்பற்று ஒதுக்கி வாழ பழகியவங்களுக்கு தங்களை ஒத்த ஒரு குரல் கொடுக்கிறவங்க உரிமை மறுக்கப்பட்டவர்கள் துன்புறுவது குறித்து பேசவும் அவங்களுக்காக குரல் கொடுக்கவும் துணிவற்று வாழக்கூடிய நிலை தான் அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் கடந்த 2009 தமிழ்நாட்டுடைய தொப்புள் கொடி மனிதர்களான சாமானிய ஈழ தமிழர்கள் 70,000 பேர் இலங்கையில் நடந்த இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்டாங்க. முள்ளிவாய்க்கால் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு இனப்படுகொலைக்கு பெயர் சூட்டிட்டு நீதி கேட்டு ஈனக்குரல் எழுப்பிய எஞ்சியிருந்த இலங்கை தமிழர்களுக்கு வெறும் மௌனத்தை மட்டும்தான் பதிலாக கொடுத்தாங்க. அந்த மாஸ் கில்லிங் இனப்படுகொலையில் இதயம் நொறுங்கி ரத்தம் கொதித்த ஒருவனுடைய நீதி கேட்கும் குரல் கோபம் கொந்தளிக்கும் எளியவர்களுக்கான மொழியாடலாக வெடித்து சிதற தொடங்கியது. அதுதான் சீமானுடைய பேச்சு. சாமானிய வியாபாரிகள், தினக்கூலிகள், சீரியல் பார்க்கக்கூடிய பெண்கள், சினிமாவில் அடிமைப்பட்டு கிடந்த இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சீமானுடைய அந்த பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டு மொழி வழி தேசியமும் அதன் வழியான அரசியல் இறையாண்மையும் தமிழர்களுக்கும் உரியதே, அதை ஏன் இழந்தோம் அப்படின்னு அறிந்து தெளிந்து அரசியல் கற்றுக்கிட்டு சீமான் பேசுவதை கூர்ந்து கேட்க தொடங்குச்சு. சீமான் தொடங்கிய நாம் தமிழர் கட்சியில் இணையாவிட்டாலும் அந்த ஜனநாயக அரசியல் அமைப்புடைய பெரும் ஆதரவு சக்தியாக அவங்கள உருமாற்றி இருந்தது. அந்த வகையில் சீமானை தங்களுடைய அரசியல் எதிரியாக கருதக்கூடிய யாருமே சீமானுடைய குரல் அப்படிங்கிறது சீமான் அப்படிங்கிற தனி மனிதனுடைய குரல் கிடையாது. அது உரிமை இழந்த, வாய்ப்பிழந்த, வேலையும் அதிகாரமும் மறுக்கப்பட்ட பெரும்பான்மையான தமிழர்களின் குரல் அப்படிங்கிறத தெரிஞ்சே வச்சுருக்காங்க. திராவிட கட்சிகளுடைய திராவிட மாடல் அரசியல், விஜய் முன்னெடுத்திருக்கக்கூடிய திராவிட தமிழ் தேசிய அரசியல், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் தமிழ் தேசியமும் வீறு கொண்டு வளர்ந்து வந்துச்சு. அந்த வளர்ச்சியுடைய ஆணிவேரா இருக்கிறது சீமான் முன்வைக்கக்கூடிய உரிமை இழந்தவர்களுக்கான அரசியல். அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு புதிய புரிதலோடு நாம் தமிழர் கட்சியையும் அதன் முக்கிய இலக்கான தமிழரின் அரசியல் இறையாண்மையை மீட்டெடுத்தல் அப்படிங்கிறதையும் நோக்கி தன்னுடைய மொழியாடலை கூர்த்தீட்டே வராரு. அந்த கூர்த்தீட்டலை இப்போது பெரியார் ஈவேராவை மறுதளிச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. பெரியார் மறுப்பையே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் முதன்மை பிரச்சாரமாக மேற்கொண்டது. பெரியார் மறுப்பு சாமானியர்களுக்கான மொழியில் சீமான் முன்வைத்த காரணத்தாலேயே இன்னைக்கு வெகு மக்கள் கிட்ட அது பேசு பொருளாயிருக்கு. பெரியாரை கடந்த காலத்திலே எத்தனையோ பேர் விமர்சிச்சிருக்காங்க. அப்போயெல்லாம் சட்டு செய்யப்படாத எதிர்ப்பு இப்போ வந்திருக்கு. ஏன் அப்படின்னா சீமானுடைய எளியவர்களுக்கான மொழியாடல் தான். அந்த மொழியாடல் தான் அவரது அரசியல் எதிரிகளுக்கு கோபத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லணும். என்னதான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சீமான்
சீமான் வந்து விஜயலட்சுமி விவகாரத்தில் பயங்கரமாக வந்து அடி வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதே தெரியுது. அதுவும் கடந்த சில நாட்களாக அவர் கொடுத்து வரக்கூடிய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் வந்து முகம் சுழிக்க வைக்கும்படியாகவும், கேட்கும் போதே வந்து காதுகளை பொத்தி கொள்ளும்படியாகவும், பார்க்குற வீடியோவை வந்து மியூட் போடும்படியாகவுமான பேச்சு தான் வந்து இருக்குது. இதுக்கு வந்து உறுதுணையாக அவருடைய மனைவி இருக்காரு அப்படிங்கிறது இன்னுமே மகா கேவலம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஸோ சீமானுடைய இந்த மொழியாடல் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறது அவரே வந்து எந்த ஒரு பேச்சினால மக்கள் வந்து அவர் பக்கம் ஈர்க்கப்பட்டாங்களோ அதே பேச்சுக்களால் இப்போ சீமானுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மறுக்கவே முடியாத ஒரு உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு செவிகளை கூச செய்யக்கூடிய ஒரு பேச்சாக தான் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நடிகை பற்றி சீமான் பேசக்கூடியதாக இருக்குது. இது சீமான் கைதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்குது. அந்த நடிகையை அவர் வந்து கேவலப்படுத்தி பொதுவெளியில் பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் சீமான் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அரசு உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களையும் ஒரு அதிகார வர்க்கத்தையும் வந்து சீமான் வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய தொனியும் கேள்வி கேட்கக்கூடிய தொனியுமே வந்து ஒரு தெனாவட்டு பேச்சாக தான் இருக்குது. எந்த ஒரு பேச்சு வந்து சீமானை நோக்கி இளைஞர்களை கவர்ந்துச்சோ அதே ஒரு பேச்சு வந்து இப்போது குடும்ப பெண்களையும் சரி இளைஞர்களையும் சரி இன்றைய தலைமுறையும் சரி முகம் சுழிக்க வைக்கக்கூடியதாகவும் சீமானை அவர்கள்கிட்ட இருந்து விலகி வைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. இது பொதுவெளியில் மட்டும் இல்லை, கட்சிக்குள்ளேயே வந்து சீமானுடைய பேச்சு அப்படிங்கிறது பலரையும் வந்து முகம் சுழிக்க வச்சிருக்கு. சமீபத்தில் வந்து காளியம்மாள் விலகலையும் வந்து ஒரு முக்கிய நகர்வாக தான் பார்க்குறோம். என்னதான் இது வந்து கலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லி சீமான் சமாளித்தாலும் இது சீமானுடைய வீழ்ச்சிக்கான காலம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அடிக்கோடிட்டு காட்டணும். இதே ஒரு போக்கு வந்து தொடர்ந்தால் கண்டிப்பாக சீமானுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது அதல பாதாளத்திலையும் அழிவுலையும் கொண்டு போய் நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதிலிருந்து சீமான் வந்து விரைவில் மீண்டு வருவாரா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாகவும் இருக்குது. சீமான் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களுடைய வருத்தமாகவும் இருக்குது. சீமான் இதிலிருந்து விழித்தெழுவாரா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். ஏன்னா வந்து இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் 2026 வரப்போகுது. அப்படிங்கும்போது அதற்கு திமுக